ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பொங்கலுக்கு வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் லண்டன் ஸ்ரீ முருகர் டெம்பிள் போயிட்டு அப்படியே பொங்கல் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்புனோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த சிட்டியில் -4 டிகிரி ஐஸ் ஃபார்ம் ஆகி நல்லா ஃப்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் போய் காரில் போய் ஹீட் பண்ணி அந்த ஃப்ராஸ்டெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு ட்ரைவ் பண்ணவே முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த விண்டோவில் ஃபுல்லாக ஃப்ராஸ்ட்டோடய ட்ரைவ் பண்ணோம்னா மினிமம் 60 பவுண்ட்ஸ் பெனால்ட்டி போடுவாங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்க்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இருக்கும். அதில் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம இன்சூரன்ஸுமே இந்த ஃப்ராஸ்ட்னால ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எந்த விதமான இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்க்ரேப்பர் அதே மாதிரி டீஐசிங் லிக்விட் இதெல்லாம் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப திக் லேயர் ஃபார்ம் ஆகலை. அதனால் உள்ள ஹீட்டரை ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே 9 மணினாலும் ஒரு பக்கம் வெயில் நல்லா பல்ல காட்டுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில்லாக பயங்கரமான காற்று. அது -4 -5 டிகிரி இருந்தது. அடிக்கிற குளிருக்கு அவங்க நல்லா ஸ்வெட் ஷர்ட்டு போட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா கோயில் போகிறோன்னு சொல்லிட்டு சுடிதார்லாம் எடுத்து போட்டுட்டு நமக்கு விரைச்சி தள்ளிருச்சு. ஆனால் என்ன, நம்ம இப்படி ஏதாவது அக்கேஷன் தான் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியும். ரோடெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு. சால்ட் நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த பக்கத்தில் உள்ள லேண்டெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ராஸ்டில் ஒயிட் கலரில் இருந்தது. வெயில் அடித்து இது கொஞ்சம் நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திருப்பி பச்சையாக மாறிடும். திருப்பி நைட்டுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ராஸ்ட் ஆயிரும். இப்படியே மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். அதனால இங்கே பார்த்திங்கன்னா வின்டர் அப்போ ட்ராவல் பண்ணும்போது அந்த சீனரி எல்லாம் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். யூகேயில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்செட் அப்போ வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைரெக்டாக கண்ணுக்கே அடிக்கும். போகிற வழியில் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணும்போது நான் வெஜ் ஃபலாஃபல் வாங்கிட்டேன். உங்கள் 2 பேருமே வெஜ் சப்வே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திருப்பி கிளம்பணும். அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது ஒரு அழகான பைன் ஃபாரஸ்ட் க்ராஸ் பண்ணி வந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நம்ம முருகர் டெம்பிளுக்கு வந்தாச்சு. காரெல்லாம் பார்க் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வைகுண்ட ஏகாதசினால கூட்டம் ரொம்ப இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். பட் பார்க்கிங்லாம் எங்களுக்கு கிடச்சிச்சு, அவ்வளோவா கூட்டம் இல்லை. உள்ளே போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக பிரசாதம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஸ்டாம் வந்தால் நம்ம எப்படி நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடாமல் போகிறது. அதனால் ஈஸ்டாமில் இருக்க ஏடிபிக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஸ்பெஷல் மெனுவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஆரஞ்சு மொஜிட்டோ நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் மைசூர் மசாலா தோசை வாங்கியிருந்தாங்க. நம்மால் சவுத் இண்டியன் மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. தட்டி விடுங்க அந்த இடத்துல நடுவில். பார்த்தா அரவிந்த் ஒதுக்கி ஒரு ஓரமாக தயிர் எனக்கு கொடுத்துருங்க. தயிர் பச்சடியா அண்ணே போதுமா? என்ஜாய் பண்ணு. இவங்களுக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு கூட்டு, பொரியல், ரசம், பருப்பு எல்லாம் ஃபுல் மெனு இருந்ததுனால சின்ராசை கையிலே பிடிக்க முடியல. பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி குவான்டிட்டியுமே ரொம்ப தாராளமாக இருந்தது. நீ என்னப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? எனக்கு தோசை தப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே இல்லை, சாப்பாடு அதிகமாக இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் ஆர்டர் பண்ணதே வரல. இங்கே வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஆர்டர் பண்ணதான் இருக்கு. டேபிளில் ஃபில்லாக இருக்கு. நான் வேணா பக்கத்து டேபிளில் போய் உட்காந்துக்குவா. ஏட்டு பில்ல சவுத் இந்தியன் தாலி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு டேபிளில் ஃபில் ஆகி கொடுத்துட்றாங்க. இலையை மட்டும் எவ்வளோ பெருசு போட்டுருக்காங்க பாருங்க. டேபிள் ஜாஸ்தி போட்டிருக்காங்க. இந்த ஐட்டத்தோட இந்த ஐட்டம் விலை ஜாஸ்தி. எனக்கு இலை எவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இலையே கொடுக்கல. வண்டியெல்லாம் ஓட்டுற இலைக்குள்ள. கடைசியாக நான் ஆர்டர் பண்ண சன்னா பட்டூரா வந்துச்சுங்க. அதை நான் சாப்பிட்றதுக்குள்ளே இவங்க எல்லாருமே முக்கால்வாசி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
உண்ட மயக்கத்தோடே அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டு வீட்டிலேருந்து என்னென்ன திங்ஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை பூரா இங்கே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த பிஸ்கெட் செக்ஷன் வந்த உடனே நம்மால் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் பிடிக்குன்னு எங்கேன்னு தேடிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் மட்டும் நம்ம ஊர் 2 ரூபா பார்லிஜி, இங்கே 39 பைசா. 5 ரூபாயா? 2 ரூபா. 2 ரூபா. அது 90s காலத்துலல்ல, 80s காலத்துல கோமாளி படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி 40 ரூபா. போய் சொல்றேன் 96. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. கரும்பு, மஞ்சக்கொத்து, இஞ்சி, அதே மாதிரி வாழை இலை, நம்ம ஒரு நாட்டு காய்கறி எல்லாமே இருந்துச்சு. நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 10 o'clock ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்நேரம் ஆனாலும் வாங்கின திங்ஸ் எல்லாமே புதுசாக எடுத்து வைக்கணும். இல்லாட்டி அடுத்து நமக்கு 3 நாள் கழிச்சு வருது. ஏன்னா நாங்கள் சாட்டர்டே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். டியூஸ்டே தான் பொங்கல்ன்றனால இந்த 3 நாள் நான் எப்படியாவது பாதுகாத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து எல்லாமே புதுசாக எடுத்து கவரில் ரேப் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்து, வாழை இலை இதெல்லாம் பாதுகாப்புக்கிறது ரொம்ப கஷ்டம். வின்டராக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, டக்குன்னு கலர் மாறிடும், இல்லாட்டி சுருங்கி போயிடும். அதனால் அதை பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். டெம்பரேச்சர் எங்கடா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அதே மாதிரி ஹீட்டர் இல்லாத பக்கமாக பார்த்து எடுத்து வைக்கணும். எந்த இடத்துல ஃப்ரிட்ஜு மாதிரி சில்லுன்னு மெயின்டைன் ஆகுமோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அங்கே இது எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். வாழை இலை பார்த்திங்கன்னா 2 இலை உள்ளது வந்து 2.5 பவுண்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மஞ்சள் கொத்து வந்து 2 பவுண்ட் வந்து ஒரு மஞ்சள் கொத்து. அதே மாதிரி இஞ்சி கொத்து இது எல்லாமே இருந்தது. எல்லாமே 2 பவுண்ட் 2 பவுண்ட் அப்படி இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கினேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இங்கே வரும்போது. அப்போ அது எல்லாமே பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாசலில் தோரணம் கட்டுறதுக்காண்டி மாவிளை, பூ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்காண்டி பச்சரிசி, ஏலக்காய், பாசிப்பருப்பு, கிஸ்மிஸ், முந்திரி இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அது எல்லாமே கொஞ்சமாக பார்த்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நான். காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸை தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி காய்கறி வாங்கியிருப்போம் இல்லையா, பொங்கல் அன்றைக்கி வாங்குகிற நாட்டு காய்கறி அது எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்கேனான்னு எண்ணி பார்த்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். கரும்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் வந்து 2.5 பவுண்ட், அதில் 2 வாங்கியிருந்தோம் நாங்கள். வாழைக்காய் வாங்கியிருந்தேன், வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து கிடைக்கும் இல்லையா குட்டி கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு கிடச்சிச்சு, ஸோ அதை வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்தியன் காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும்ல. ஸோ பொடலங்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமே வாங்கியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு மேலே காய் வந்து நமக்கு இதுவே இருக்கும். அதனால் இது எல்லாமே கொஞ்சமாக பார்த்து எடுத்து இந்த 3 வாரத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுதான் பெரிய சேலஞ்சே எங்களுக்கு. ஏற்கனவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தது சரியான டயர்டு. காலையிலே சீக்கிரம் எழுந்துச்சி கிளம்பி அங்கே போய் எல்லாம் வந்து அலைஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த டயர்டோடு விட்டுறாமல் இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுவே எனக்கு பெரிய டாஸ்காக இருந்தது. இதை முடித்து வைக்கிறதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா பொங்கலுக்கு நாள் போகியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கலுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்வோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ பிளானிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி வாங்கணும். அதை வாங்கி அதை கொஞ்சம் பதுஸ் பண்ணி எடுத்து வச்சு அதை பூரா வந்து அந்த ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எல்லாமே பயங்கரமான வந்து டாஸ்காக இருக்கும். என்னதான் அப்ராடில் இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எப்படி நம்ம வந்து அங்கே இருக்கிற மாதிரி ரீக்ரியேட் பண்ணாலும் நமக்கு அங்கே உள்ள ஃபீல் இங்கே கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்களும் இதே மாதிரி தான் ப்ரீ பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவும் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.